உலக வரலாற்றில் எவ்வளவோ சர்வாதிகாரிகளை பார்த்துருப்போம். சர்வாதிகாரிகளில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டோம்னா அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் தன்னோட இனவெறியால் பல லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஹிட்லர் கூட தான் கொன்ன குற்றவாளிகள் எதிரிகளோட மாமிசத்தை உண்டது கிடையாது. அதாவது மனித இறைச்சி சாப்பிட்டது கிடையாது. அவரை விட மோசமான ஒரு நபர் உலகத்தில் வாழ்ந்திருக்காரு, தான் கொன்ன மக்களோட உடல் உறுப்புகளே சாப்பிட்ருக்காருன்னா இடியமின் அப்படின்னு அழைக்கப்படுற உகாண்டாவை ஆட்சி பண்ண அதிபர் தான். சர்வாதிகாரிக்கெலாம் ரொம்ப பெரிய சர்வாதிகாரியாக அவர் திகழ்ந்திருக்காரு. அவர் ஆட்சி பண்ணது வெறும் 8 வருஷ காலம் தான். ஆனால் இந்த 8 வருஷமும் ரொம்ப கொடுமையான ஒரு ஆட்சியாக அந்த நாட்டை நடத்தியிருக்காரு. அது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பக்கங்களாக அமைஞ்சிருக்கு. யார் அந்த இடியமின்? அவரை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு 6 அடி உயரத்தில் 135 கிலோ வெயிட்டில் இருக்க ஒரு குத்துச்சண்டை வீரர் தான் இடியமின். 1971 மில்டன் அப்படின்றவர்கிட்டருந்து நாட்டை கைப்பற்றி உகாண்டாவை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னா, தன்னோட நாட்டில் உகாண்டா மக்களை தவிர்த்து வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர்றாரு. அதுக்கு காரணம் அவர் கண்ட ஒரு ட்ரீம் தான். 1972 என்ன ஆகுது, அவருக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமில் இந்த நாட்டில் இருக்க ஆசிரியர்கள் எல்லாத்தையும் வெளியேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கிறது போல இருக்கு. அது யார்கிட்ட கொண்டு போய் சொல்கிறாருன்னா, லிபியாவை ஆட்சி பண்ணியிருந்த கடாஃபி அப்படின்றக்கிட்ட போய் சொல்கிறாரு. இந்த கடாஃபி கூட அவரோட நாட்டில் ஒரு சர்வாதிகாரி தான். இதை கேட்குறவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட நாட்டில் நிறைய இட்டாலியன்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் இந்த லிபியா விட்டு வெளில அமைச்ச பிறகு தான் என்னோட நாடு ரொம்ப பெரிய நாடாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உகாண்டாவும் ரொம்ப பெரிய நாடாக மாறணும், தங்களோட செல்வ செழிப்பு அதிகமாகணும்னா உகாண்டாவில் இருக்க ஆசிரியர்கள் எல்லாத்தையும் நீ முதல்ல வெளியெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஐடியா கொடுக்குறாரு. இதை கேட்குற இடியம் என்ன பண்ணுறாரு, உடனடியாக அதை இம்ப்ளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 90 டேஸ்க்குள்ளே உகாண்டாவில் இருக்க எல்லா ஆசிரியர்களும் வெளியேறணும்னு சொல்லிட்டு ஆர்டரும் போட்டுறாரு. ஆரம்பத்தில் மக்கள் நினைக்கிறாங்க இது ஒரு எமர்ஜென்சி ஆர்டர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அது பெருசாக கண்டுக்கல. ஆனால் ஃபியூ டேஸில் என்ன ஆகுது, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அங்கே இருக்க மக்களை கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாரு, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வெளியில் போகிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, கையில் பணமாக வெறும் 55 பவுன் மட்டும் தான் கொண்டு போகணும். 250 கேஜ் வரைக்கும் தங்களோட திங்ஸை வெளியில் கொண்டு போகலாம். இதான் அந்த ஆர்டர். ஆனால் இந்த திங்ஸை வெளியில் கொண்டு போகிறதுக்குள்ளே தெரு ஃபுல்லாக போலீஸ்காரர்கள் நிப்பாட்டி வச்சிருப்பாரு. ஏர்போர்ட்டில் கூட இராணுவ அதிகாரிகள் மூலமாக தீவிரமாக செக் பண்ணி தான் வெளியில் அனுப்பார். எங்கே யாராவது உகாண்டாவிலேருந்து பணத்தை நிறையா கொண்டு போயிடுவாங்களோ, தங்கத்தை கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சேஃப்டியாக அவர் மூவ் பண்ணுறாரு. ஆசிய மக்களோட இந்த கஷ்டத்தை பார்த்து அந்தந்த நாடை சேர்ந்த தலைவர்கள்லாம் இவர்கிட்ட பேச வராங்க. இந்த மாதிரி இந்த மக்களை வெளியில் அனுப்பாதீங்க, திடீர்னு அகதியாக்கிட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் பிறந்தது முதல்ல இங்கே தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இடியாமின்கிட்ட பேச வராங்க. இவர் யார்கிட்டையும் பேச தயாராக இல்லை. பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ரிப்பன் அப்படின்ற ஒரு மினிஸ்டர் கூட அவர்கிட்ட பேச வராரு, இடியமனை பார்த்து நம்ம விஷயத்தை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இடியமன் என்ன சொல்லிடுறாரு, அடுத்த ஒரு 5 நாளைக்கு ஷெட்யூலே ரொம்ப டைட்டாக இருக்குது, அவரை நான் மீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. நிலைமை கை நீங்கி போகிறத பார்த்த அந்த நாட்டில் இருக்க ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்க, இடியமன்கிட்ட பேசுகிறாங்க, தயவு செஞ்சு கொண்டு போய் பேசுங்க அவர்கிட்ட, இல்லைனா பெரிய பிரச்சனையை உண்டாயிரும், போர் கூட வந்துடலாம்னு சொல்லிட்டு. 4 நாள் கழிச்சு அந்த ரிப்பன்ற மினிஸ்டரை போய்ட்டு இவர் மீட் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் அவர் எவ்வளோ சொன்னாலும் இடியமின் கேட்குற மாதிரி கிடையாது. அவரும் திரும்பி தன்னோட சொந்த நாட்டுக்கே போயிடுறாரு. மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எதுக்காக நம்ம இந்த மாதிரி பணத்தெல்லாம் விட்டுட்டு போனோம், நம்ம ஏன் அது எப்படியாச்சும் ஊருக்கு கொண்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பிளான் பண்ணுறாங்க. நம்ம வெளிநாடுகளுக்கு ஒரு பெரிய டூர் ட்ரிப் பண்ணுவோம், ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணுவோம், அந்த டிக்கெட் மூலமாக உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து நம்ம காசை வேஸ்ட் பண்ணுவோம், தவிர்த்து சும்மா விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு டீம் முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணலாம், இங்கேருந்து பக்கத்து நாட்டில் போயிட்டு நம்ம இறங்கின உடனே டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம், ஒரு 90% கிட்ட நம்ம திரும்பி வரோம், அதுவே பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது மாதிரி டிக்கெட்டை கேன்சல் பண்ணியும் பணத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அந்த ஊரில் இருக்க பேங்க்லாம் போய் டெபாசிட் பண்ணுறாங்க, தன்னோட வீட்டு தோட்டங்களில் புதைச்சி வைக்கிறாங்க. இப்படி எப்படியாச்சும் தங்க கிட்ட இருக்க பணம் திருப்பி நம்மக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறுறாங்க. இதை பார்த்து இடியமினுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பெரிய டிக்டேட்டர் ஆகிட்டோம், நம்ம முடிவெடுக்கிறது ரொம்பவும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆரவாரமாக இருக்கார். இடியமினோட வாழ்க்கையோட ரொம்ப கொடூரமான பக்கங்கள்னு கேட்டோம்னா, இடியமினை பற்றி அவர்கிட்ட ஒர்க் பண்ண சுகாதார மினிஸ்டர் ஹென்ரின்றவர் ஒரு புக் ஒன்று எழுதுறாரு, எ ஸ்டேட் பிளட் இன்சைட் ஆஃப் இடியமின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கில் இடியமின் பண்ண கொடூரமான விஷயங்கள்லாம் அவர் ஒரு தகவல்லாம் தொகுத்து எழுதியிருக்காரு. அவரோட நாட்டோட ஜென்ரல் இறந்து போயிடுறாரு, திடீர்னு இறந்து போயிடுறாரு, எல்லாரும் சேர்ந்து அவர் கொண்டுட்டாங்க போல இருக்கு. அந்த நேரத்தில் இடியமின் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கே வராராம்.
இடியமின் அங்கே வந்த உடனே ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கிட்ட ஒரு சொல்கிறாரு, எல்லாரும் முதல்ல வெளியில் போங்க, நான் இவர்கிட்ட கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் ப்ரேயர் கீர் பண்ணணும்னா கண்டிப்பாக கிடையாது. இடியமின் இதுக்கு முன்னாடியே நிறையா வாட்டி வந்திருக்காரு. தனக்கு எதிரியாக இருக்கவங்க யார் யாரெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்து அவர் பார்ப்பார். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமாட்டி பார்த்தோம்னா அந்த உடல்களில், அதாவது இறந்து போனவங்களோட பாடியில் சில ஸ்பேர் பார்ட்லாம் இருக்காது. திடீர்னு பார்த்தா கிட்னி இருக்காது, லங்ஸ் இருக்காது, கண்ணை நோண்டி எடுத்து போயிருப்பார், சிறுநீர்களை கட் பண்ணி கொண்டு போயிருப்பார். இப்படி இடியமின் இறந்து போனவங்களோட உடல் உறுப்பை வெட்டி கொண்டு போயிட்டு சாப்பிட்டதா சொல்கிறாங்க. இடியமின் இப்படி கண்டிப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கக்வா அப்படின்ற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க, அந்த இனத்தை சேர்ந்தவங்கெல்லாம் தன்னோட எதிரிகள்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு அவங்க ரத்தத்தை குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹென்றி அவரோட புக்கில் எழுதியிருக்காரு. இடியமின் கிட்ட ஒரு சர்வெண்ட் ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான், வீட்டில் குக் பண்ணுறவன். அவனோட பேர் மோசஸ். அவன் நாட்டை விட்டே தப்பிச்சு போயிடுறான். அவனை பிடிச்சி ஏன்டா தப்பிச்சு போனேன் என்னன்னு கேட்கும்போது அவன் சில விஷயங்கள் சொல்கிறான். இடியமினோட ஓன் வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டில் வந்து இவனுக்கு ஒரு கீ ஒன்று கொடுத்துருப்பாங்க, சில ரூமை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. அந்த ரூம்குள்ளே யாருமே போக முடியாது. ஸோ இடியமினோட 5வது மனைவி என்ன பண்ணுறாங்க, எப்படியாச்சும் அந்த ரூமில் கொண்டு போய் காட்டுன்னு சொல்லிட்டு இவனை புஷ் பண்ணுறாங்க. இவன் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் இவங்க கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க. பணமும் கொடுத்துட்டு சாரான்ற மனைவி அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. 2 பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. 2வது ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா உள்ளே வந்து ஒரு மனித தலை இருக்குது. அது யாரோட தலைனா இந்த சாரான்ற பெண்ணோட முன்னாள் காதலன். இவங்களை கல்யாணம் பண்ணுன்றக்காகவே என்ன பண்ணியிருக்காரு இடியமின், அவனை பிடிச்சி அவன் தலையை வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு. சாராவோட காதலன் மட்டும் கிடையாது, இவர் எந்தெந்த பெண்கள்லாம் ஆசைப்படுறாரோ அவங்க எல்லாரோட கணவன்களாக இருக்கட்டும் காதலர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாரையும் கொண்டு அவங்க எல்லாத்துலையும் ஃப்ரீசரில் அடுக்கி வச்சிருவார். அந்த நாட்டிலேயே கிட்டத்தட்ட 30 அந்தப்புறங்கள் வச்சிருந்த ஒரு அதிபர் யாருன்னு கேட்டோம்னா இடியமின் தான். இடியமினுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவர் அந்தப்புறங்களில் இருக்க எல்லா பெண்களும் அவர் போகிற ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் சூப்பர்வைசராக இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து இவர் வந்து ஒரு அந்தப்புறம் வச்சு நடத்திட்டு இருப்பார். இவர் வந்து டூருக்கு வெளில போயிட்டு வர்றதுனா கூட இவங்க கூட தான் போயிட்டு வருவார். ஒரு நாள் என்ன ஆகுது, இவர் டூருக்கு போயிட்டு வெளில வந்துட்டு இவரோட அதிகாரிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. போன இடத்துல டூர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதில் ரொம்ப முக்கியமான உணவு என்ன இருந்துச்சுன்னா அங்கே இருக்க காட்டு குரங்குகளோட மாமிசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது மனித மாமிசத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்கிறாரு. தன் கீழே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, நீங்கள் போருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக போயிடாதீங்க. சப்போஸ் உங்கள் கூட வந்த சக தோழர்கள்லாம் அடிபட்டு கிடப்பாங்க, உங்களோட பசியாத்திக்கணும்னா கண்டிப்பாக அவங்கள கொன்று கூட நீங்கள் அவங்க உடம்பை சாப்பிட்டு நீங்கள் பசியாத்திக்கலாம், நீங்கள் சண்டை போடுறதுக்கு உத்வேகமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சோல்ஜர்கிட்ட ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பரப்புரை கூட பண்ணுறாரு. அதாவது கூட இருக்கவங்களோட கொன்று சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கொடுக்குறாரு. இப்படி ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணியிருந்த அவருக்கு என்ன ஆகுது, 1978 அவரோட ஆட்சி கவிழ்க்கப்படுது. அங்கேருந்து தப்பிச்சு போனவர் நேராக வந்து லிபியாவுக்கு போயிடுறாரு. லிபியாவில் இருக்க முடியல, அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு சவுதி அரேபியாவில் செட்டில் ஆகிறாரு. 2003 அவர் இயற்கையாக செத்து போயிடுறாரு. இடியமின் கிட்ட பயந்து தப்பிச்சு போன, அதாவது ஆரம்பத்தில் ஒரு ஆர்டர் போட்டார் இல்லையா, இந்த மாதிரி உகாண்டா விட்டு ஆசிரியர்களாக வெளியில் போகணும்னு சொல்லிட்டு, அதில் பெரும்பாலானவர்கள் பிரிட்டனில் போய் செட்டில் ஆக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை தரம் அடுத்த கட்டத்தை போகுது. பிரிட்டனில் இருக்க ஒவ்வொரு தெருக்கள்லையும் இங்கே ஸ்டோர்ஸ் வைக்கிறாங்க. அந்த ஸ்டோர்ஸ் வந்து பிஸ்னஸ் ரன் ஆகுது. இன்னைய தேதியில் அவங்க எல்லாருமே பிரிட்டனில் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க. ஒரு நாட்டில் அகதியாக போனவங்களுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடச்சிக்க மாட்டது இடியமின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். அந்தளவுக்கு இடியமின் வந்து தன்னோட கொடுங்கோல் ஆட்சியை உகாண்டாவில் நடத்தியிருக்காரு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.